இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின். ஓகே. இந்த கொஸ்டினை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் பின்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்லாம் உங்களால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஐ வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் பண்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.2 அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. இப்போ இனிஷியலா நமக்கு எவ்வளவு இருக்குது? 0.2 அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து இருக்குது. அப்புறம் ஈக்லிபிரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரஷர் நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 0.04 வந்து இருக்குது. அப்போ வாட் இஸ் த கேபின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து கேபி வேணும்னா ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து தேவை. அந்த ப்ரெஷர் நமக்கு என்ன வேணும்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல தான் நமக்கு வந்து தேவை இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 2HA வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு என்ன ஆயிடும்னா H2 + I2 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போ ஹச்சோட இனிஷியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இனிஷியலாக வந்து 0.2 அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து இருக்குது. அப்போ நம்ம ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 0 தான் இருக்கும். இதை நான் எப்படி வந்து நான் வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன்றதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்போ இனிஷியலாக 0.2 இருந்துச்சு அப்படின்னா அப்போ ப்ராடக்ட்டே நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ ஹைட்ரஜன் அயோடின் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ நமக்கு 0, 0 தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்குது. ரியாக்ஷன் நடந்து ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு. ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் ஸ்டாப். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ரியாக்டன்ட் அதிகம் குறையாது. ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. ரியாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்மாஸ்பரிக் பிரஷர் இருக்குன்னா 0.04 வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து குறைஞ்சிருக்குது. எவ்வளோ நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது? 0.2லேருந்து 0.20 போட்டுப்போமா? ஓகே. அப்போ 0.04 அப்போ நமக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.16 வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது. நமக்கு என்ன தேவை? அந்த டைம்ல ரிமைனிங் எவ்வளோ பிரஷர் இருக்குன்றதா நமக்கு தேவை. ஸோ நமக்கு வந்து ஈக்லிபிரியத்தில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பிரஷர் வந்து இருக்குது. அப்போ நமக்கு ஹைட்ரஜனோட பிரஷரும் தேவை, அயோடினோட பிரஷரும் தேவை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அயோடினோட பிரஷரும் ஹைட்ரஜனோட பிரஷரும்? இது எந்த அளவுக்கு குறையுதோ அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? இப்போ இது 2 மாலிக்யூல் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும், இது ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். அதாவது ஹெச்ஐல பாதி ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகும், பாதி I2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஹெச்ஐ நமக்கு வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குது? 0.16 வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ அதுல பாதின்னு பார்த்தீங்கன்னா 0.08 வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். 0.08 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இதுல பாதி தான் நமக்கு வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அப்போ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபி வந்து கால்குலேட் பண்ணுங்க. அப்போ கேபி which is equal to ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்னது 0.08 into 0.08 divided by 0.04 the whole power நம்ம வந்து 2 வந்து போடணும். ஏன்னா H வந்து நமக்கு எத்தனை இருக்குது? 2 மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? 0.0064 ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 0.0064 இது வந்து பார்த்தீங்கன்னா 0.0016 அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு வந்து 4 வந்து வரும். அப்போ இதுக்கான கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து 4 தான். இது எப்படி வந்து நான் 0.08 எடுத்தேன், இங்கேயும் 0.08 எடுத்தேன்றதை நல்லா அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அது பின்னாடி வர ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும்.